அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி இபாதில்லாஹ் அம்மா பஅத். فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومكروا مكرا ومكرنا مكرا فانظر كيف كان عاقبة مكرهم أنا دمرناهم وقومهم أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருக்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறுகளை குறிப்பிட்டு அந்த நபிமார்கள் போதித்த சத்தியத்திற்கு எதிரான, ஏகத்துவ கொள்கைக்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்ட அவர்களுடைய கூட்டத்தினர் எந்த ஏகத்துவ கொள்கையை எந்த நபி போதிக்கிறாரோ அவரை ஏற்றுக்கொண்ட சிலர், அவர் கொண்டு வந்த கொள்கையை மறுத்தோர் பலர், மறுக்கக்கூடிய அந்த பலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். இந்த நபியை கொல்ல வேண்டும், இந்த நபியினுடைய குடும்பத்தினரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அப்படிப்பட்ட காஃபிர்களுடைய அந்த சூழ்ச்சி, இறை மறுப்பாளர்களுடைய அந்த சூழ்ச்சி இந்த உலகத்தில் வெற்றி பெற்றதா தோல்வியை தழுவியதா என்று இறைவன் கூறுகின்ற பொழுது, காஃபிர்களுடைய சூழ்ச்சி என்பது நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒரு கட்டத்தில் அது தோல்வியை தரும் என்று ஏராளமான இடங்கள்ல எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகிறான். சூரத்துன் நம்ல், எறும்பு என்ற அந்த பெயரை கொண்ட அந்த சூராவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார். அது என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூத் என்ற அந்த கூட்டத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அப்ப அவர்களுடைய அந்த ஊர்ல ஒரு 9 பேர் குழப்பவாதிகள். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான்: வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹ்தின் யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஊரில் ஒரு 9 பேர் கொண்ட ஒரு குழப்பவாதிகள் குழு, அவர்கள் நன்மையை புரிய மாட்டார்கள்.
அவர்கள் நல்லதை செய்ய மாட்டார்கள், அவர்கள் நல்லதை பேச மாட்டார்கள், அவர்கள் நல்லதையே சிந்திக்க மாட்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட அந்த 9 நபர்கள் கொண்ட அந்த குழப்பவாதிகள் குழு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது வகான ஃபில் மதீனத்து திஸ்அத்து ரஹ்தின் யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, அந்த 9 நபர்கள் கொண்ட அந்த குழு என்பது பூமியிலே அவர்கள் குழப்பம் விளைவிப்பார்கள். வலா யுஸ்லிஹூன, அவர்கள் சீர்திருத்தம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் நல்லதை நாட மாட்டார்கள், அல்லதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த 9 நபர்கள் கொண்ட அந்த குழப்பவாதிகள் குழுவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவங்க என்ன நினைச்சான தெரியுமா? காலு தகாசமு பில்லாஹி லனுபய்யித்தன்னஹு வஅஹ்லஹு சும்ம லனகூலன்ன லிவலிய்யிஹி மா ஷஹிதுனா மஹ்லிக அஹ்லிஹி வ இன்னா லசாதிகூன். அப்ப அவர்கள் ஒரு திட்டம் போடுறான், ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். என்ன சூழ்ச்சி செய்கிறாங்க அப்படின்னா, இரவோடு இரவாக நாம் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடுவோம். பாகிலகு, அவருடைய குடும்பத்தாரை நாம் கொலை செய்து விடுவோம். சும்ம லனகூலன்ன லிவலிய்யிஹி மா ஷஹிதுனா மஹ்லிக வ அஹ்லிஹி வ இன்னா லசாதிகூன். அப்ப அவருடைய வாரிசுதாரர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு, அவர்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட பிறகு, அவர்களுடைய வாரிசுதாரர்கள் நம்மை பழிக்கு பழி வாங்க வந்தால், பழிக்கு பழி வாங்க நாடினால், நாம் ஒரு பொய்யை பேசுவோம். என்ன பொய் பேசுவோம்? இதோ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லப்பட்ட பொழுது, அவருடைய குடும்பத்தார் கொல்லப்பட்ட பொழுது அந்த இடத்தில் நாங்கள் இருக்கவில்லை, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் உண்மையை பேசுகிறோம். இன்னா லசாதிகூன். அவர் கொலை செய்யப்பட்டது, அவருடைய குடும்பத்தார் கொலை செய்யப்பட்டது எங்களுக்கு தெரியாது என்று நாம் அவர்களிடத்திலே சொல்லிவிடுவோம். நாங்கள் உண்மைத்தான் பேசுகிறோம் என்று சொல்லிவிடுவோம். இப்படி ஒரு சதி செயலை ஈடுபடுத்துறான். ஒரு பிரச்சனை வருகிறது, போட்டு தள்ளிடலாம். அப்ப நம்மை எதிர்க்க வந்தால், அடிக்க வந்தால், நம்மை பழிக்கு பழி வாங்க வந்தால் நாம் அப்படியே மாத்திரலாம். இதுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த கொலையை நாங்கள் புரியவில்லை, அந்த இடத்தில் நாங்கள் இருக்கவில்லை, இந்த விஷயத்தில் நாங்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறோம், நாங்கள் உண்மையாளர்கள் என்ற ஒரு சூழ்ச்சியை செய்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதற்கு அடுத்து பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான், மக்கரு மக்கரன், அந்த 9 நபர்கள் கொண்ட அந்த குழப்பவாதிகள் குழு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். மக்கர்னா மக்கரன், நாமும் சூழ்ச்சி செய்தோம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அவன் சூழ்ச்சி செய்தான், மக்கர்னா மக்கரன், நாமும் சூழ்ச்சி செய்தோம். ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், யார்கள் சூழ்ச்சி செய்தார்களோ அந்த குழப்பவாதிகளுடைய கடைசி முடிவு என்னவாயிற்று? நபியே நீர் பார்ப்பீராக. ஃபந்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், அந்த குழப்பவாதிகள் அந்த குழுவினருடைய அந்த சூழ்ச்சியினுடைய இறுதி கட்டம், அப்ப இறுதி முடிவு என்னவாயிற்று என்பதை நபியே நீர் பார்ப்பீராக அல்லாஹ் சொல்றான்.
அன்னா தம்மர்னாகும் வகௌமகும் அஜ்மாயின். எவர்கள் நபியை கொலை செய்வோம், நபியினுடைய குடும்பத்தினரை கொலை செய்வோம் என்று சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் நாம் அழித்தோம். அன்னா தம்மர்னாகும் வகௌமகும், அவர்களையும் அழித்தோம், அவர்களுடைய கூட்டத்தினரையும் நாம் அழித்தோம். அஜ்மாயின், ஒட்டுமொத்தமாக நாம் அழித்தோம் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, அவர்களுடைய நில உடைமைகளை பறிப்பதற்காக, நிலமற்றவர்களாக இந்த தேசத்தில் அகதிகளாக வாழ்வதற்காக 2 நபர்கள் இந்தியாவில் சூழ்ச்சி செய்கிறார்கள், குழப்பவாதிகள். எப்படி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கொல்லுவதற்கு, அவருடைய குடும்பத்தினரை கொல்லுவதற்கு 9 நபர் கொண்ட அந்த சூழ்ச்சி குழு ஈடுபட்டதோ அவர்களையும் நாம் அழித்தோம். அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அவர்களுடைய கூட்டத்தாரையும் நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த தேசத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 2 நபர்கள் இந்த தேசத்தை ஆளுகிறார்கள். அவர்களுடைய சூழ்ச்சி என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும் என்பது இந்த 2 குழப்பவாதிகளுடைய அந்த சூழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன், சூழ்ச்சி செய்வதில் சிறந்தவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதனை எல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியமிக்கவர்களே, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது யுகாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு, அந்த இணை வைப்பாளர்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள், அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஈமான் கொண்டவர்களிடத்திலே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். யுகாதிஊனல்லாஹ், அல்லாஹ்வை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், அல்லாஹ்விற்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். வல்லதீன ஆமனு, முஸ்லிம்களுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், முஸ்லிம்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், அவர்கள் அல்லாஹ்விற்கு சூழ்ச்சி செய்யவில்லை, முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி செய்யவில்லை, அவர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றவில்லை, அவர்கள் முஸ்லிம்களை ஏமாற்றவில்லை. வமா யக்தஊன இல்லா அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இதை அவர்கள் உணர மாட்டார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சூழ்ச்சியாளர்களுடைய அந்த சூழ்ச்சியை அல் குர்ஆன் நெடுகிலும் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை அழிப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி எவன் சூழ்ச்சி செய்கிறானோ, அந்த சூழ்ச்சியாளர்களுக்கு எவன் துணை புரிகிறானோ, அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் இறைவன் அழித்த வரலாறை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது அவன் இவ்வாறு குறிப்பிடுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தார்கள். وَإِذْ يَمْكُرُ بِكَ الَّذِينَ كَفَرُوا لِيُثْبِتُوكَ أَوْ يَقْتُلُوكَ أَوْ يُخْرِجُوكَ وَيَمْكُرُ اللَّهُ وَاللَّهُ خَيْرُ الْمَاكِرِينَ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது, உமக்கு எதிராக அந்த இறை மறுப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். என்ன சூழ்ச்சி செய்தார்கள்?
லியுஸ்பிதூக, உம்மை சிறைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்ப மக்காவில் இருக்கின்ற பொழுது அப்ப அந்த காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க, சூழ்ச்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, லியுஸ்பிதூக, 3 விஷயங்களை அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். ஒன்று என்ன அப்படின்னா, உம்மை சிறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள், சதி செய்தார்கள். அவ் யக்துலூக, அல்லது உம்மை படுகொலை செய்ய வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். அவ் யுஹ்ரிஜூக, அல்லது 3வது சூழ்ச்சி, உம்மை நாடு கடத்த வேண்டும், இந்த ஊரை விட்டு இந்த பகுதியை விட்டு அகதியாக நாடு கடத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தார்கள். ஒன்று போட்டு தள்ளணும், அல்லது சிறை பிடிக்கணும், அல்லது அகதியாக நாடு கடத்தணும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வயம் குருன, இவ்வாறு அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள். வயம் குருல்லா, அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். இவன் அழிக்கணும் என்று அல்லாஹ் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், சூழ்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன், சிறந்த சூழ்ச்சியாளன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்று எல்லாம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இந்த காஃபிர்களுடைய சூழ்ச்சி என்பது அது அழிவை சந்திக்கும், அது வெற்றி பெற முடியாது. அதாவது அந்த நேரத்தில் அவர்கள் செய்த சூழ்ச்சியில், நமக்கு எதிரான சூழ்ச்சியில் சில வெற்றிகளை கண்டிருந்தாலும் கூட அவர்களால் நிரந்தரமான வெற்றியை ஒருபோதும் காண முடியாது என்பதனை இந்த 2 நிகழ்வுகளின் மூலமாக எல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் ஏமாற்றுவது, அவர்கள் சூழ்ச்சி செய்வது நமக்கு எதிராக இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள், அவர்கள் தங்களுக்கு தாங்களே சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள் என்று அந்த 2 நிகழ்வுகளிலும், அந்த 2 நிகழ்ச்சிகளிலும், அந்த 2 வசனங்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப இந்தியாவில் இந்த 2 குழப்பவாதிகள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள், எப்படியெல்லாம் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களிடத்திலே நடந்து கொள்கிறார்கள், அவர்களுடைய சூழ்ச்சியை பாருங்க. ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் எந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்க முடியாது. நீ பீஃப் சாப்பிடணுமா, மட்டன் சாப்பிடணுமா, நீ சாப்பிட முடியாது. நான் என்ன சொல்கிறேன், நான் எதை சாப்பிட சொல்கிறேன் அதைத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று ஊபியில் அஹ்லாக் என்ற பீஃப் வைத்ததாக ஒரு முதியவரை படுகொலை செய்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, இவர்களுடைய சூழ்ச்சியினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. கர்நாடகாவில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண்மணிகள் கல்லூரிகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஹிஜாப் என்ற அந்த பாதுகாப்பான கவச உடையை அணிந்து கொண்டு சென்ற பொழுது அந்த கல்லூரி நிர்வாகம் மறுத்தது, ஹிஜாப் அணியக்கூடாது. அப்ப இஸ்லாமிய பெண்கள் எந்த ஆடையை உடுத்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்க முடியாது, அவர்களுடைய மார்க்கம் தீர்மானிக்க முடியாது, அவர்களுடைய கடவுள் தீர்மானிக்க முடியாது, அவர்களுடைய நபி தீர்மானிக்க முடியாது, நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்று சூழ்ச்சி செய்தார்கள். இவர்களுடைய சூழ்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த தேசத்தில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, இந்த தேசத்தில் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் சங் பரிவார கும்பலுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும். எழுதி வச்சிருக்கிறான். இந்த தேசமும் நாமும் என்ற நூல்ல அவன் என்ன எழுதி வச்சிருக்கான் தெரியுமா? இந்த தேசத்தில் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உனக்கு இந்த தேசம் சொந்தம் கிடையாது. இந்த தேசத்தில் நீ வாழ்வதாக இருந்தால் எங்களுடைய தயவில் தான் வாழ வேண்டும், எங்களுக்கு கட்டுப்பட்டு
இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் வாழ வேண்டாம். நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டாம். கண்ணியமிக்கவர்களே, எங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய மனுஷனுக்கு அடிபணிவானா? இந்த தலை என்பது சஜிதா செய்கிறது. யாருக்கு சஜிதா செய்கிறது? அல்லாஹுவிற்கு சஜிதா செய்கிறது. அல்லாஹுவிற்கு சிரசை தாழ்த்தக்கூடிய ஒரு உண்மையான முஸ்லிம் யாருக்கும் தமது சிரசை தாழ்த்த மாட்டான், யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டான். அல்லாஹுவிற்குத்தான் நாம் அடிமை, வேறு யாருக்கும் அடிமை கிடையாது. அப்ப சிஏஏ என்ற அந்த சட்டத்தின் மூலமாக இந்த தேசத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பறிப்பதற்காக வேண்டி அந்த சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இவர்களுடைய சூழ்ச்சியை பாருங்கள். கடைசியில் எங்க வந்து நிற்கிறான் தெரியுமா? இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நமது முன்னோர்கள் பின்வரக்கூடிய இஸ்லாமிய ஏழைப்பாளைகளுக்காக, அனாதைகளுக்காக, விதவைகளுக்காக, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்காக, வழிப்போக்கர்களுக்காக அவர்கள் சில சொத்துக்களை வக்ஃபாக அல்லாஹ்வுடைய பெயரில் அவர்கள் வக்ஃப் செய்து அவர் சென்று விட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, அவர்கள் என்ன நோக்கத்திற்காக வக்ஃப் செய்தார்கள்? அல்லாஹ்விற்காக வேண்டி தங்களுடைய அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இப்படி அசையும் அசையா சொத்துக்களை அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். முதல்ல அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்தால் என்ன சட்டம் தெரியுமா? திரும்ப அவர்கள் கூட உரிமை கொண்டாட முடியாது. நான் ஒரு இடத்தை பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்கிறேன், அல்லது மதரசாவுக்கு வக்ஃப் செய்கிறேன், ஒரு அறக்கட்டளைக்காக ஒரு தொண்டுக்காக வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னா நான் அல்லாஹ்விற்காக எழுதி கொடுத்து விட்டேன் எனது சொத்தை. அல்லாஹ்விற்கு எழுதி கொடுத்து முடித்த பிறகு நான் திரும்ப உரிமை கோர முடியுமா? நான் உரிமையாளர் கிடையாது. நல்ல கவனிச்சுக்கிடணும். உலகம் முழுவதும், முதல்ல இந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளுவோம். தமிழகம், இந்தியா, இந்தியா முழுவதும் வக்ஃப் சொத்து என்பது அதனுடைய உரிமையாளன் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ்விற்கு எழுதி கொடுத்தாச்சு. எழுதி கொடுத்து முடித்த பிறகு வக்ஃப் செய்தவர் உரிமை கொண்டாட முடியாது, அந்த குடும்பத்தினர் உரிமை கொண்டாட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைஃபரில் அவர்களுக்கு கிடைத்த அந்த சொத்துக்களை, அதுதான் அவர்களுக்கு பிடித்தமான சொத்தாக, நிலமாக இருந்தது. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் கத்தாப் அவர்கள் கேட்கிறாங்க, என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்ப இது அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செஞ்சிருங்க. அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்யப்பட்டால் அது அல்லாஹ்விற்கு சொந்தமாகி விடுகிறது. பிறகு யாரும் உரிமை கோர முடியாது. என்ன செஞ்சுக்கலாம் தெரியுமா? வக்ஃப் செஞ்ச அந்த குடும்பத்தினர் பராமரித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். உரிமை கோர முடியாது. நிர்வாகம் செய்யலாம். அவர்கள் நிர்வாகம் செய்தால் அவர்களுக்கு என்ன ஊதியமோ அந்த ஊதியத்தை அவர்களுக்கு அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். உரிமையாளராக ஆக முடியாது, நிர்வாகம் செய்ய முடியும் என்பதனை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் அது விற்பனை செய்யக்கூடாது, அது வாங்கக்கூடாது, அது விற்கக்கூடாது, அது அன்பளிப்பு செய்யக்கூடாது, அடுத்தவனுக்கு குத்தகைக்கு விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஆட்களே நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, அது வேற சப்ஜெக்ட். அப்ப அல்லாஹ்வுடைய சொத்து வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் வக்ஃப் செய்த குடும்பத்தினர், ஹக்குதார்கள் நிர்வகிக்க முடியுமே தவிர உரிமை கோர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்ப அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான, அதாவது 9 லட்சம், 9 லட்சம் அந்த நிலங்கள் இருக்கிறது இந்த தேசத்தில். அப்ப இஸ்லாமியர்கள் ஏழைப்பாளைகளுக்காக வேண்டி
அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல இந்த பாசிச அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பொய்யை கட்டமைக்கிறான். நல்ல கவனிச்சுக்கிடணும். ஒரு பொய்யை கட்டமைக்கிறான். என்ன பொய் அப்படின்னா, இந்தியாவில் ரயில்வே துறைக்கு அடுத்து, அப்போ ராணுவத்துறைக்கு அடுத்து வக்ஃபுக்கு தான் அதிகமான சொத்து. எவ்வளவு பெரிய பொய், அப்பட்டமான பொய். இது ஒரு பொய். நாமும் படிக்கிறோம், நாமும் பேசுறோம். கிடையவே கிடையாது. இந்த பொய்யை ஏன் கட்டமைக்கிறார்கள் தெரியுமா? இந்த சொத்தை பிடுங்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை கட்டமைக்கிறார்கள். அவன் சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு வக்ஃபு சொத்து என்பது எவ்வளவு அதிகமா இருக்கு தெரியுமா? இன்றைய பாகிஸ்தான் நிலப்பரப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய பொய், அயோக்கியத்தனமான பொய். சொல்லிட்டு என்ன சொல்றான் தெரியுமா? நாளைக்கு இது ஏன் சொத்து, வக்ஃபு சொத்தும்பா, அது ஏன் சொத்து, வக்ஃபு சொத்தும்பா, இப்படியே ஏன் சொத்து, ஏன் சொத்து அப்படின்னு இந்தியாவை ஆட்டையை போட்டுருவான். அப்ப இந்த ராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்து வக்ஃபுக்கு தான் அதிகமான சொத்து என்பது பொய். நம்பாதீர்கள். இது புனையப்பட்ட ஒரு பொய். அவ்வளவு அதிகமாக கிடையாது. நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமியர்களை விட கிறிஸ்தவர்களுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களை விட இந்து அறநிலைத்துறைக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட பொய்யை சொல்லி இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு கருப்பு சட்டம் தான் வக்ஃபு திருத்த மசோதா என்பது. கண்ணியமிக்கவர்களே, இப்போ பள்ளிவாசல நிர்வாகம் பண்றோம். யார் நிர்வாகம் பண்ண முடியும்? ஒரு குப்புசாமி, ஒரு அப்புசாமி நிர்வாகம் பண்ண முடியுமா? இறை இல்லத்தை ஒரு அப்துல் காதர் நிர்வாகம் பண்ணலாம், ஒரு முஹைதீன் நிர்வாகம் பண்ணலாம். பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு என்ன சட்டமோ அதே சட்டத்தை தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? வக்ஃபு சொத்தை நிர்வகிப்பதற்கும் அதே சட்டம் தான். பேசிட்டே இருக்கலாம், டைம் இல்லை. முக்கியமான பாயிண்ட் மட்டும் சொல்றோம். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்பா இறைவனை நம்பி இருக்க வேண்டும், மறுமையை நம்பி இருக்க வேண்டும், அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், அவர் ஜக்காத்தை கொடுத்திருக்க வேண்டும், அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அவர் அஞ்சக்கூடாது. இந்த 5 நிபந்தனைகள் இருந்தால்தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க முடியும். இதே ஷரத்துக்கள், நிபந்தனைகள் வக்ஃபு சொத்தை நிர்வகிப்பதற்கும் வரும். இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த 22 உறுப்பினர்கள், அந்த 22 உறுப்பினர்கள்ல 8 பேர் முஸ்லிமு, மீதி ஃபுல்லா இந்துக்கள். இப்படி வைக்க போறான். கண்ணியமிக்கவர்களே, அதிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு பகுதிக்கும் 2 இந்துக்களை, அப்ப வக்ஃபை மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டி, நிர்வகிப்பதற்காக வேண்டி 2 முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வருவதற்கு இந்த சட்டத்தை அவன் ஏற்றிருக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தில் 1,19,820 பள்ளிவாசல்கள் வக்ஃபின் கீழ் இயங்குகிறது. எத்தனை பள்ளிவாசல்? 1,19,820 பள்ளிவாசல்கள். அப்ப இந்த பள்ளிவாசல், ஒவ்வொரு பள்ளிவாசல் வக்ஃபு சார்ந்த பள்ளிவாசல், அதை நிர்வகிப்பதற்கு 2 பேர் இந்துக்களை கொண்டு வருவான். வர முடியுமா? அப்ப கண்ணியமிக்கவர்களே, இது எவ்வளவு பெரிய மோசமான சட்டம். இப்படி இவர்கள் இந்த சட்டத்தை திருத்தி தனக்கு வேண்டியவர்களை புகுத்தி, பாசிச கும்பலை புகுத்தி, இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்தை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட சட்டம் தான், வேற எதுவுமே கிடையாது. இதுல வக்ஃபு என்பது தொண்டு, அப்படிதானே? இந்த வக்ஃபு சொத்துக்களை மதரசாக்கள் நடத்துறாங்க, பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க, மருத்துவமனைகள் நடத்துறாங்க, விருந்தினர்கள் அவர்களுக்காக உதவி செய்யறாங்க, வழிபோக்கர்களுக்கு உதவி செய்யறாங்க, இஸ்லாமிய விதவை பெண்களுக்கு, ஏழை பெண்களுக்கு
கைம்பெண்களுக்கு உதவி பண்றாங்க. இது ஒரு தொண்டு. வக்ஃப் என்பது என்னது? ஒரு தொண்டு. ஆனால் இந்த தொண்டு என்ற அந்த வார்த்தையை எடுத்துட்டான். இந்த தொண்டு என்ற அந்த வார்த்தை எடுத்ததின் மூலமாக இந்த சொத்தை யாரும் யாருக்கும் கொடுக்கலாம், யாரும் யாருக்கு விற்கலாம், யாரும் யாரும் கைமாத்தலாம். அதை கொண்டுவதற்காக வேண்டிதான் இந்த தொண்டு என்ற அந்த வார்த்தை எடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிச்சுக்கிடணும். இன்னொரு பொய்யை சொல்றான். இந்த வக்ஃபுல இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்களுடைய அந்த பிரதிநிதித்துவம் இல்லை. எவ்வளவு பெரிய பொய்! அதாவது ஃபாத்திமா முஸஃபர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய முன்னாள் தலைவர் அப்துல் சமத் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா முஸஃபர் பெண்ணு வக்ஃப் போர்டு உறுப்பினர், இன்னொரு பெண்ணு வக்ஃப் போர்டு உறுப்பினர். அப்ப இஸ்லாத்துல வக்ஃபுல பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கிறது இல்ல. எவ்வளவு பெரிய பொய்யை சொல்றான்! இப்படி பொய்களையும் புரட்டுகளையும் இவர்கள் கொண்டு வந்து வக்ஃபுல 2 முஸ்லிம் எம்எல்ஏக்கள் இருக்கணும், 2 முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கணும். அந்த முஸ்லிம் என்பதை நீக்கிட்டான். அப்ப 2 எம்எல்ஏ 2 எம்பி. பாஜகவால ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கூட முஸ்லீம் கிடையவே கிடையாது. அப்ப தனக்கு சாதகமான எம்பிக்களை எம்எல்ஏக்களை போட்டு சொத்த ஆட்டைய போடுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சட்டம். இப்படி கண்ணியமிக்கவர்களே, ஆக்கிரமிப்பாளர்களை, வக்ஃபினுடைய சொத்துக்களை ஆக்கிரமிச்சிருக்காங்களா இல்லையா, அவர்களை உரிமையாளர்களாக ஆக்குவதற்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கம் வக்ஃபு இடத்துல இருக்குது, இது வக்ஃபு இடம் அப்படின்னு சொன்னா அரசு ஏற்காதாம். இல்ல, அரசாங்க சொத்து, இதை திரித்திருக்கிறான். 12 வருஷமா ஒருத்தன் வக்ஃபு நிலங்கள்ல இருந்தாம்னா இது அவனுக்கு சொந்தமாகிவிடும். நல்லா கவனிச்சுக்கணும். 12 வருஷம் இருந்தாம்னா ஒரு வக்ஃபு நிலத்தை ஒருத்தன் இருந்தாம்னா அவன் உரிமையாளராக ஆக முடியும். அப்ப கண்ணியமிக்கவர்களே, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இஸ்லாமிய வக்ஃபு நிலங்களை தாரை வார்த்து கொடுப்பதற்காக அம்பானிக்கும் அதானிக்கும் எத்தனை லட்சம் ஏக்கர் இருக்குது? 9.4 லட்சம் ஏக்கர் இருக்குது. பதிவு செய்யப்பட்டது, பதிவு செய்யப்படாத ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டானோ பார்த்துக்கலாம். அப்ப இந்த நிலங்களை அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுப்பதற்காக, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வக்ஃபு சட்டம். அதோடு மாத்திரமல்ல, தனிநபர் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் இது. இப்படி ஏராளமான குளறுபடிகள் இருக்கிறது. ஒருத்தர் வக்ஃபு செய்கிறார், நிரூபிக்கணுமா? 1925க்கு பிறகுதான், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் நிலத்தை பதிவு செய்தது வந்தது. நிலப்பத்திரம் எப்போ வந்தது? 1925க்கு பிறகு. 1925க்கு முன்னால அனுபவ சொத்து, வக்ஃபு சொத்து அனுபவ சொத்தாக பயன்படுத்தப்பட்டது. இது அனுபவ சொத்தாக பயன்படுத்த முடியாது. அதுக்கு என்னது இருக்குது? அதுக்கு பத்திரம் இருக்கான்னு கேட்பான். எங்க பத்திரத்தை போய் எங்க போய் தேட? 17ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல நமது முன்னோர்கள் செய்த அந்த வக்ஃபு சொத்து பத்திரம் இருக்குதா? பத்திரம் கிடையாது. செம்பு பட்டயம் இருக்கும், பத்திரத்தை கேட்கிறான். பத்திரம் இல்லையா? இது பள்ளிவாசல், பத்திரம் எங்க? பத்திரம் இல்லையா? இது வக்ஃபு சொத்து கிடையாது, அரசாங்க சொத்து, புறம்போக்கு சொத்து என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் மோசமான கருப்பு சட்டம். கண்ணியமிக்கவர்களே, நெல்லையப்பர் கோயில்ல அறங்காவலர் குழு இருக்கிறது. 2 முஸ்லிம் மெம்பரா சேர முடியுமா? திருச்செந்தூர் கோயில் இருக்குது, 2 முஸ்லிம் மெம்பரா சேர முடியுமா? பழனி முருகன் கோயில் இருக்குது, 2 முஸ்லிம் மெம்பரா சேர முடியுமா? சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குது, அது 2 முஸ்லிம் சேர முடியுமா? சேரவே முடியாது. அதான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது. ஒரு மத நிறுவனம் அந்த மதத்தை சார்ந்தவர்களால் நிர்வகிக்கக்கூடிய இந்த வக்ஃபுல பிற மதத்தவர்கள் எப்படி தலையிட முடியும், வர முடியும்? கேள்வி கேட்டிருக்கிறான். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இதை கடுமையாக எதிர்க்க வேண்டாம். இன்னைக்கு எதிர்க்கிறோம், நாளைக்கு எதிர்க்கிறோம். இன்னைக்கு மேலே பாலத்தில் ஃபுல்லா கடை அடப்பு. கண்ணியமிக்கவர்களே, இதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன தெரியுமா திட்டம்? நிலத்தை ஃபுல்லா பிடுங்கி நிலமற்றவர்களாக, எப்படி பலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அவர்களுடைய நிலத்தை பிடுங்கி நிலமற்றவர்களாக, அகதிகளாக
எப்படி அவர்கள் ஆகிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த திட்டம் தான் இது. எல்லா நிலத்தையும் பிடுங்கி அடிச்சு விரட்டி அகதிகளாக வதை முகாம்களில் இஸ்லாமியர்களை தங்க வைப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு மோசமான கருப்பு சட்டம். இந்த சட்டத்தை உயிருள்ள வரைக்கும், வாபஸ் வாங்கும் வரைக்கும் நிச்சயமாக நாம் எதிர்க்க வேண்டாம். எதிர்ப்பில் பின்வாங்க கூடாது. அப்படி கோழைகளாக இருந்து பின்வாங்கி விட்டால் நாளைக்கு பாகிஸ்தானுக்கு போ, பங்களாதேஷுக்கு போ, இந்த இடம் உனக்கு சொந்தம் இல்லை, குடியுரிமையை பறிச்சுட்டா இந்த நிலம் உனக்கு சொந்தம் இல்லை, அப்ப நீ புறம்பாக வந்திருக்கிறாய், சட்ட மீறலுக்கு அடிப்படையில் நீ வந்திருக்கிறாய் என்று சொல்லுவதற்கு ஒரு வழி பிறக்கிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த கருப்பு சட்டம் வாபஸ் வாங்கும் வரைக்கும் இஸ்லாமியர்கள் எதிர்க்கக்கூடிய திராணியையும் நம் இஸ்லாமியர்களுக்கு முழு பலத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் கொடுத்து அருள் பாரிப்பானாக. இந்த சட்டத்திற்கு துணை போனவர்கள் இன துரோகிகள், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இஸ்லாமியர்களே இருக்கிறான், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஷேக் தாவூன் ஒருத்தர் இருக்கிறான். அப்ப இவர்கள் எல்லாம் இன துரோகிகள். அவர்களிடத்தில் எந்த உறவும் ஒட்டும் வைக்கக்கூடாது. இஸ்லாமியர்களே சில பேர் ஆதரிச்சிருக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டு இவர்களுக்கு, இந்த பாசிச கட்சிக்கு எவர்களெல்லாம் துணை புரிந்தார்களோ அந்த கட்சிகள் எல்லாம் இன துரோகிகள் என்று நாம் கண்கொண்டாக நாம் காண்டுவிட்டு நாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.